இந்த மாரடைப்பால் இறந்து போனதை நாங்கள் ஃபுல்லாக கேட்டுட்டோம். இது எல்லாமே ஒரே காரணம். அந்த நாளில் நடிகர் விஜய் 100 பேருக்கு மேலே கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வெளிப்படையாக இப்போதைக்கு சமூக வலைதளத்தில் தெளிவாக வந்துக்கிட்டு இருக்கு. ஹீட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா சினிமா ரிலீஸ் ஆகும்போது நிறைய பேர் இறந்து போனது, அதுக்கெலாம் வந்து எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை. அதே மாதிரி 2000 3000 டிக்கெட்டு அதிகமாக விற்று அது மூலிமா வந்து பணம் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கார். எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை. இவர் அரசியலுக்கு வந்து அரசியலுக்கு வந்து என்ன லாபம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியல. இலவச என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்மளோட காவல்துறை இருக்காங்க பார்த்துருக்கீங்களா, துப்பாக்கி அந்த காவல்துறை. ஏன்னா அவர் வந்து என்னென்னா 250 கோடி இல்லை 1,00,000 கோடி ஒரு படத்துக்கு கொடுத்தா கூட 10 காசு நம்மளை செலவு பண்ண மாட்டார். நம்மளோட வரி கட்டுற பணத்தில் தான் அவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இலவசமாக அவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இராணுவ பாதுகாப்பு வந்து பிரிவு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் நடிகர்லாம் அரசியலுக்கு வராங்க. இது எப்போ முட்டா பசங்க நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கும் தெரியும்.